ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் இன்றைக்கி பயங்கரமான ஆப்பு யாருக்குன்னு பார்க்குறீங்களா? யாருக்குள்ள நம்ம சக்தியோட அண்ணன் சேரனுக்கு தான். வாய் கம்முன்னு இருக்கா. சரி வாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சைனா காணும் வீட்டில் தேடினவங்களுக்கு ஒரே பயங்கர ஷாக். என்னன்னு பார்க்குறீங்களா? பூத்தொட்டியில் முன்னே பார்த்துட்டு போயிட்டார்ல தலைவர். அதனால் அதை எடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, உங்களுக்கு தெரியும்ல, பெரியவங்க நீங்கள் தானே சொல்லணும், சைனா கழட்டக்கூடாது, பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு அட்வைஸ்லாம் பண்ணி கழுத்தில் போட்டு விட்டாரு. போட்டு விட்டோடனே திடீர்னு ஃபோன் வருது. யார்கிட்டருந்து? அம்மாட்டேருந்து ஃபோன் வருது. உன் மச்சான் இங்கே வந்து உட்காந்துருக்கான்ப்பான்னு சொல்லி சொன்னோடனே திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. போனோடனே எதுக்குடா தம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. என்னடாப்பா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா அது இப்படி சொல்கிறானே திடீர்னு வந்து, என்னைக்கும் இல்லாத அக்கறை பாசம்லாம் திடீர்னு எதுக்கு என் மச்சானுக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிக்காதப்பா தம்பி. அந்த பொண்ணு பேர் கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டாரு. மீனாள்னு சொல்லிட்டாங்க. என் தங்கச்சேவாடா பொண்ணு கேட்குற அப்படின்ட்டாங்க. அவரு அப்புறம் குட் கொஸ்டின்னு கேட்டார். என் தங்கச்சை நீ பொண்ணு கேட்கும்போது உன் தங்கச்சை நான் பொண்ணு கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்லிட்டே போயிட்டார். முடிவாக சொல்கிறேன், என் தங்கச்சி கிடைக்கணும்னா உன் தங்கச்சி என்னை கட்டி கொடுன்ட்டாரு. ஐயோ பயங்கர ஷாக்கு. இது உண்மையான காதலாக இருந்தால் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இவரும் வாக்கு கொடுத்துட்டாரு வேலனும். என்னடா நடக்குது இங்கே? எதுவுமே தெரியாமல் நம்ம மீனால் நடந்து வராங்க. அப்போ நம்ம சேரன் வெளியே போகிறாங்க. அங்கே ஒரு இடி, ஒரு ரொமான்ஸு. என்னடா நடக்குது? ட்ராக் வேறு இடத்துல மாறி போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எதுவுமே தெரியாமல் டீ கேட்குறியாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் உண்மையை அவங்க அம்மா சொன்னோன்னு பயங்கர ஷாக்கு நம்ம மீனாளுக்கு. இல்லை முடியாது, அவன் சும்மா சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை உண்மையாலுமே என் மச்சான் நான் லவ் பண்ணுறான், உன்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. என்னடா இது, தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்பா சொல்கிறவங்க தான் பிடிக்கும், நீ யார் சொன்னாலும் நான் கட்டிக்க மாட்டேன்னு ஒரு பஞ்சு டைலாக் வேறு அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன பண்ண போகிறான்னு தெரில. வீட்டுக்கு வந்த சேரன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னோன்னே டே தம்பி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.